வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்மார்ட் உழவன் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் அந்தியூர் தாலுக்காவில் இருக்கிற வாலியூர் என்ற கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழை மரத்து இன்ஜெக்ஷன் பண்ண வந்திருக்கிறோம். அதாவது எல்லா வாழை மரம் பார்த்தீங்கன்னா தார் போட்டுருச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம காய் ஊறதுக்கும் காய் வெயிட் வரதுக்கும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பாலிசியாக காய் நல்லா பல பாலிசியாக இருக்கிறதுக்கும் நம்ம ஊசி மூலிமா போடுறோம். பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயி டவுட் இருக்கும், ஊசி போட்டால் மரங்க ஏதோ ஆகாதா, மரம் காத்திரிச்சா முறிஞ்சு போயிடுது. அது மாதிரி நம்ம ஊசி மூலியமாக பார்த்தீங்கன்னா ஊசி போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் எந்த பாதிப்பும் இருக்காது. உங்களுக்கு காய் நல்லா வெயிட் வரும், நல்லா பாலிசியாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெட்டைக்காய் அதிகமாக வராது, காய் வெடிப்பு இது மாதிரி காயெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வராது. இது நம்ம இந்தியா குரோ ப்ராடக்ட் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம வாழை மரத்தை பாதி மரம் பார்த்திங்கன்னா புடத்தள்ளி இருக்கும், பாதி மரம் பார்த்திங்கன்னா புடத்தள்ளாமல் இருக்கும். நம்ம இந்த இன்ஜெக்ஷன் போடுற மூலிமா பார்த்திங்கன்னா எல்லா மரமும் ஒரே மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புடத்தள்ளிடும். அதாவது 3 வெட்டும்போது உங்களுக்கு எல்லா மரமும் ஈக்குவலாக வெட்டு வந்துடும். உங்களுக்கு வந்துன்னா காய் வந்து வேஸ்ட் ஆகாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சரியாக புடத்தள்ளாது, ஆனால் தார் பூரா நீங்கள் வெட்டிடுவீங்க. வெட்டினதுக்கப்புறம் 1 தார் 2 தார் உள்ளே நிற்கும். அது வேறு வழி இல்லாமல் காட்டோடு போட்டு ஓட்டிடுவீங்க. அது மாதிரி பிரச்சனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா அக்ரோவில் பார்த்தீங்கன்னா க்ரோ மேஜிக், ஒலிவ், ஸ்ப்ரே ப்ளஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌடு 4 மருந்து தாங்க நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த க்ரோ மேஜிக்கோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது புடப்பு தள்ளும்போது பார்த்தீங்கன்னா நல்ல தேனீக்களை ஈர்க்கும், சீப்புகளை அதிகமாக்குறதுக்கு இந்த க்ரோ மேஜிக் தாங்க ரொம்ப பயன்படுத்தப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒலிவ். இந்த ஒலிவ் தான் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சிஎன், அதாவது வாழை மரத்துக்கு தேவையான முக்கியமான சத்து அதை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த ஒலிவ் தாங்க. இந்த ஒலிவ் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷனாக செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா சீப்போட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காயோட பாலிசியும் பளபளப்பு அதுக்கு வந்துன்னா இந்த ஒலிவ் தாங்க ரொம்ப அதிகமாக பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌடு. இந்த ப்ரௌடு என்ன வேலை பார்த்தீங்கன்னா, இந்த காயில் வரக்கூடிய பூஞ்சை நோய், அப்புறமேட்டு வந்து இது மாதிரி மரத்தில் இருக்கிற பூஞ்சை நோய் இது மாதிரி போன்ற நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌடு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக பயன்படுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 மருந்தையும் ரொம்ப வீரியத்தை அதிகப்படுத்தி கொடுத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே ப்ளஸ் தாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து லோட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க மருந்து வெளியே வரது பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி தான் நம்ம மருந்து வெளியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஒரு இன்ஜெக்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இன்ஜெக்ஷன். நம்ம வந்து 2 இடத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ள 4 ml வரைக்கும் போகும். கீழே 4 ml, மேலே 4 ml. அப்படி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா தண்டுக்குள்ளேயும் உள்ளே தண்டுக்குள்ளே போகும்போது குயிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இருக்கும். அதாவது காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறதுக்கும் பாலிசியாக வர்றதுக்கும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1000 மரத்துக்கு நம்ம போட போகிறோங்க. இப்போ 1000 மரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிறோம். நீங்கள் 1000 மரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜெக்ஷன் போட போகிறோம். உங்களுக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழை மரத்துக்கு காய் எண்ணிக்கை அதிகமாக வேணும், காய் நல்லா பாலிசிங்காக வேணும், குறைஞ்சல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள இந்த தகவல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போதைக்கு உங்கள் ஸ்மார்ட் உழவன் ஸ்ரீ.